ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுற செக்கு ரிட்டர்ன் ஆயிருந்ததுனாக்கா யார் மேலே செக் மோசடி வழக்கு தொடர முடியுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுற செக்கு ரிட்டர்ன் ஆயிருந்ததுனாக்கா ஃபஸ்ட்டு லைபிலிட்டி யார் மேலேனாக்கா அந்த செக்கை சைன் பண்ணுறவர் மேலே. ஆனாக்கா லீகலாக யார் மேலாம் லைபிலிட்டினாக்கா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு யார் யாரெல்லாம் பொறுப்போ அவங்க மேலாம் லைபிலிட்டி வரும். whoever is in charge, every person who is in charge of the business of the company is liable. அது சாதாரணமான ஒரு சப்ஜெக்ட். ஆனாக்கா ஒருத்தரால் அவரோட கவனத்துக்கு அப்பாற்பட்டு பியாண்ட் இஸ் டெலிஜென்ஸ் இந்த செக் மோசடி இந்த செக் பவுன்ஸ் நடந்துருது அப்படின்னு அவரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுனாக்கா அவர் அந்த லைபிலிட்டிலேருந்து விடுவிக்கப்படுவார். சாதாரணமாக மெயினான லைபிலிட்டி மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு மேலே வரும்னாக்கா மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேலே வரும்னாக்கா ஒரு கம்பெனி சார்பாக அந்த செக்கில் சைன் பண்ணவர், செக்கு கொடுத்தவர், அந்த செக்கு ரிட்டர்ன் ஆன உடனே அந்த சைன் பண்ணவர் மேலே தான் மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்.